இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இசை, டயர்டா இருக்கா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல விஷால், என் கண் முன்னால இருந்த அந்த நெருப்பு இன்னும் மறையவே இல்ல. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. இசை, உன்னோட பயம் எனக்கு புரியுது. நான் பயந்துட்டேன் விஷால். நான் அவ்வளவுதான் நினைச்சேன் தெரியுமா? நீங்க யாருமே வரமாட்டீங்க. நான் அவ்வளவுதான் சாக போறேன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? இசை 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 இசை, அப்படி இங்க பாரு, அழாத இசை. உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வீட்டை விட்டுட்டோம், இந்த மனுஷங்களை விட்டுட்டோம், நீ அவ்வளவு சீக்கிரமா போக மாட்ட. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். ஆனா விஷால், நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இசை இசை இசை, அழாத இசை. இசை, ஏய் காட்டு, என்னது இது? இவ்வளவு பெரிய தீக்காயம். அப்பவே நாங்க எல்லாரும் கேட்டோம்ல, அம்மாவும் அத்தனை தடவை கேட்டாங்க, ஒண்ணுமே இல்லன்னு சொன்ன. விஷால் இல்ல, இப்ப பாரு, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. இல்ல விஷால், இரு, ஒண்ணும் இல்ல. அத்தை ஏற்கனவே அவங்களாலதான் இது நடந்துச்சுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு காயமான விஷயம் தெரிஞ்சா அவங்க இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன். அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ பெயினை தாங்கிப்பியா? கொஞ்சமாச்சும் உனக்கு. சரி, இந்த சிச்சுவேஷன்ல உனக்கு திட்ட விரும்பல. இங்க பாரு, இப்படி தீக்காயத்தை மருந்து போடாம விடக்கூடாது இசை. அது புண்ணாகி ஒரு மாதிரி செப்டிக் ஆயிடும். நீ இரு, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துறேன். இரு, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் விஷால். இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்கேயும் போக வேண்டாம். அதெல்லாம் விடிஞ்சதும் பாத்துக்கலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உனக்கு மருந்து போட்டாதான் கொஞ்சம் ஹீல் ஆகும். இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். வேண்டாம் விஷால், சொன்னா கேளு. விஷால் வந்துறேன். விஷால், சொன்னா கேளு. இன்னும் சொல்லாத. ஏய், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நேத்து இசை விஷயத்துல பண்ண காரியத்துக்கு உன்னை அப்படியே விட்டுட்டு வந்திருக்கணும். இல்ல, அந்த விஷயால வந்தது. என்ன அப்படி பாக்குற? இப்ப அம்மாவே வேணான்னு நினைச்சாலும் ஃபங்க்ஷனை நல்ல மாதிரி பேசி நடத்த வைக்கிற. அட பரவாயில்லையே, நீ இவ்ளோ ஷார்ப்பாலாம் யோசிப்பியா? சீ, இத பார், ஏற்கனவே நீ எங்க விஷயத்துல பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேல ஏதாவது தப்பு பண்ண பார்த்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்ப நீ என்ன அந்த ராவணன் சிலைக்கு பின்னாடி வச்சு கட்டுனியோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஒண்ணு ராகவ், உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாது. விக்ரமாதித்யன் முதுகுல உட்கார்ந்துட்டு இருக்கிற வேதாள மாதிரி நானும் உன்னோட முதுகுல ஏறிய உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். உங்க மொத்த குடும்பத்தையும் வேரோட அழிக்காம நான் இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டும் போக மாட்டேன். ஏய், இவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட என் குடும்பத்தை அழிக்கிறத பத்தி பேசுவேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. என் குடும்பத்து மேல கைய வைக்கணும்னு நினைச்ச ராகவ் யாருன்னு நீ பாப்ப.